இரண்யகசிபுவுக்கு ரொம்ப ஆசை. மகனை தூக்கி மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு, பிள்ளாய் என்ன கற்றுக்கொண்டாய், ஹிரண்யாய நமகான பிள்ளை சொல்லுவான் என்று ஆசைப்பட்டார். அந்த பிரகலாதன் உபதேசம் பண்ண தொடங்கினார். தகப்பனாரே, ஒரு நல்ல விஷயம் தெரிந்து கொண்டேன். பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கல, நானா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன் என்று தெரிவிக்கிறார். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பிம்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷணா. பகவான் நாராயணனிடத்தில் 9 விதமான பக்தியை வெளிப்படுத்தலாம் என்று தெரிந்து கொண்டேன் என்று பிரகலாதன் சொன்னார். பெரிய கோபம் ஹிரண்யகசிபுவுக்கு ஏற்பட்டது. முதல்ல வாத்தியார்களை கூட்டு தண்டனை கொடுக்கணும், எதை கத்துக் கொடுக்க சொன்னா என்னென்னமோ தவறாக சொல்லி கொடுக்கிறார்களேன்னு கோபப்பட்டார். அவர்கள் 2 பேரும் இதெல்லாம் நாங்க சொல்லிக் கொடுக்கவே இல்லை, இவர் இருந்தால் இவர் கெட்டு போவதோடு மட்டும் அல்லாமல் சுத்தி இருக்கிற பிள்ளைகளையும் கெடுக்கிறான்னு தெரிவித்தார்கள். கெடுப்பதுன்னா நல்வழிப்படுத்துவது. அசுரனுடைய பாஷையில கெட்டு போவதுன்னா என்ன, பக்தியோடு இருந்தால் கெட்டு போவது என்று பொருள். அப்ப பிரகலாதன் குருகுலத்துக்கு போன போது ஒரு நாள் வாத்தியார்கள் சண்டன் அமர்க்கம் 2 பேரும் வரவில்லை. அன்னைக்கு எல்லா குழந்தைகளையும் அமர்த்தி வைத்துக் கொண்டு இவர் உபதேசம் பண்ண தொடங்குகிறார். பிள்ளைகளே, விஷ்ணுவினிடத்துல பக்தியோடு இருக்க வேண்டும், அவரை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், ரொம்ப உயர்ந்தவராயிற்றேன்னு விலகி போக வேண்டாம், அவருக்கு மிக எளிமையாக பூஜை செய்யலாம், ஒரு புஷ்பமோ பழமோ என்ன கிடைக்கிறதோ சமர்ப்பித்தால் போரும், பகவான் மிக எளியவர், நீங்க கஷ்டப்பட்டு ஆராதனம் பண்ணவே தேவை கிடையாது, என்ன கிடைக்கிறதோ சமர்ப்பித்தால், பக்தியோடு சமர்ப்பித்தால் பகவான் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வார் என்று பேசி பேசி மத்த அசுர குழந்தைகளையும் பக்தர்களாக மாற்றிவிட்டார் பிரகலாதன். இத சண்டனம் அமர்க்கனும் ஹிரண்யகசிபுவின் இடத்துல சொன்னார்கள். இனிமே இவரை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம், இவர் கெட்டு போறதோட சேர்ந்து மத்த குழந்தைகளையும் கெடுக்கிறார், எங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிவித்து விட்டார்கள். அப்ப இவனுக்கு கோபம். நாராயணனுடைய 1000 நாமங்களையும் சொன்னார். அதை ஹிரண்யகசிபுவால் பொறுக்க முடியவில்லை. இவனை கொன்றுவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து பார்த்தார். விஷம் கொடுத்து பார்த்தார், யானைகளை விட்டு மிதிக்க விட்டு பார்த்தார், மலையிலிருந்து தள்ளி விட்டு பார்த்தார், கடலிலே போட்டு பார்த்தார். இதை போல எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் எதிலும் பிரகலாதனுக்கு என்ன தீங்கும் ஏற்படவில்லை. பகவான் ஒவ்வொரு முறையும் ரட்சித்துக் கொண்டே வந்தார்.